இது இப்போ பாருங்களேன், அதாவது சில அநேக கேள்வி அவிக்குரிய வாழ்க்கையில் இதோடு கூட இணைந்தது என்று இல்லாதபடிக்கும் கூட சில சமயத்தில் நமக்கு நம்முடைய கேள்விகளை கேளுங்க, தப்பு கிடையாது. அதாவது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது என்பது தியாலஜிங்கிறது என்னென்னா, நிறைய பேர் இன்றைக்கு பைபிள் தியாலஜி படிக்கிறது போதிக்கிறதுக்காக என்று நினைக்கிறார்கள். அது தவறு. அதாவது தியாலஜி இல்லாமலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வெற்றியாய் வாழுவது என்பது கூடாத காரியம்னு தான் சொல்லணும் பிரதர். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி பொதுவான ஒரு ரீதியில் இப்போ நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உதாரணமாக இன்றைக்கி கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை குறித்து நான் பின்னால் அந்த இதுக்கும் வரேங்க, பெண்களுடைய காரியம் வரேங்க. இப்போ பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே இப்போ படிக்கிறது எல்லாருமே ஒரு போதகர்களாக ஆக வேண்டும் என்பதனால மட்டுமல்ல. ஒருவேளை போதகர்களானால் ரொம்ப சந்தோஷம்தான், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம் சத்தியத்தை அறிந்து. அதே சமயத்தில் இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது சில கேள்விகள் நம்ம ரொம்ப ஆராய்ந்து நடைமுறையான சில கேள்விகளை பார்க்கும் பொழுது, இதனால் இப்போ இந்த தியாலஜி இப்போ சிஸ்டர்ஸும் படிக்கிறதுக்கு எதுக்காக காரணம்னா, முக்கியமாக அவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக மாத்திரம்தான் இந்த காரியத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோங்க முக்கியமாக. ஆகவே அவர்கள் சிஸ்டர்ஸ் போதர்களாக பிரசங்கிகளாக ஆகணும்னு சொல்கிறதுனால இந்த காரியத்தை நம்ம இது பண்ணலை. இப்போது நீங்கள் அதனால் தியாலஜி தெரிகிறது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது அவசியம். அது ஒரு முக்கியமான ஒரு காரியங்க. இப்போது ஒரு லேடி போதகர் ஆகிறது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது முக்கியம்தான். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நிறைய இடங்களில் இது நடக்கிற ஒரு காரியமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு லேடி ப்ரீச் பண்ணுறது சரியா அப்படின்றத நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த பொதுவாகவே இந்த லீடர்ஷிப் இதில் ஒரு இது ஒரு பெரிய டாபிக்ங்க. இது சாதாரணமான ஒரு டாபிக் இல்லை. மற்றபடி இந்த காரியத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் நான் விரிவாக போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நான் இன்னும் கூட விரிவாக எடுக்கிறேன். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டைம் கூட நான் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள் லீடர்ஷிப்பில் வைக்கிறத வேதமானது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது உதவியாளர்களாக, ரொம்ப சுருக்கமாக தான் நான் சொல்கிறேன், ரொம்ப விலாவரியாக பேசலை. அதை நான் திரும்ப ஒரு டைம் என்னது ஒரு பெரிய டாப்பிக்கு. அதாவது உதவியாளர்களாக அங்கே சபைகளில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுலினுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் கூட அவ்விதமாக அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக தலைமைத்துவம் என்ற ஒரு நிலையில் அந்த பெண்கள் அங்கே பிரசங்கிப்பதை வேதமானது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தான் சொல்ல முடியும். இன்றைக்கு காலப்போக்கில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய ஆண்களை விட பெண்கள் போக போக நிறையா பிரசங்கமாரில் ஆயிடுவாங்க போல் இருக்குது. யூடியூப்லேயும் அதுலாம் பார்க்கும் பொழுது நிறைய இந்த மாதிரியான காரியங்களை குறித்து நாம் பார்க்குறோம். ஆனால் கூட இந்த காரியத்தை நம்ம தெளிவாக வேத வசனங்களோடு கூட நான் உங்களுக்கு இணைத்து பேசுவதற்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு, ஏன்னா நான் பொதுவாக பேசுகிறத விட வசனங்களோடு பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சில காரியங்களை குறித்து நான் நிச்சயமாக ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் கூட ரொம்ப டைம் எடுக்காமல் நான் அதை குறித்து நான் பேசுகிறேன். சந்தானம் பிரதர் குறித்து நான் பேசுகிறேங்க அடுத்த வாரத்தில் கூட. ஏன்னா நான் பிரசங்கிக்கூடாதுன்னா அதுக்குரிய வசனங்களை காட்டணும் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஆகவே அந்த ஒரு காரியத்தை குறித்து நான் தெளிவான தலைமை ஸ்தானத்தில் பெண்கள் இருப்பது வேதத்தின்படியாக சரியானது அல்லன்னு தான் சொல்லலாம். ஆனால் நான் வசனங்களோடு கூட நான் ஒப்பிட்டு அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் பிரதேசத்தை குறித்து. அந்த மாதிரி சில நீங்கள் சில காரியங்கள் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அதை கூட நம்ம டீல் பண்ணுறதுக்கும் ஒரு வசதியாக இருப்பதற்கும் நல்லா இருக்கும். ஸோ சந்தானம் இப்போ கேட்குங்களா பிரதர்? அதனால் அடுத்து எனக்கு கேட்குது. ஏன்னா நான் ரசிக்கப்பட்டது சுசிராஜ் ஆண்டி உடைய பிரசங்கத்தை கேட்டுதான் பிரதர். இது என்னன்னா, இதுல என்ன ஒரு பிரச்சனைனா,
இதை ஒரு சில நடைமுறை காரியங்களை வச்சுட்டு நம்ம அதை ஒரு சத்தியமாக்கக்கூடாது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சிலர் இப்போ நீங்களே சொல்கிறீங்கன்னு வைங்களேன், இப்போ வேதம் வந்து இப்போ அந்த சிஸ்டர்னால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்றதுனால அதை வந்து நீங்கள் ஒரு டாக்டரினாவே மாற்றிடக்கூடாது. அதாவது பெண்களும் ஏன்னா நான் அவங்க மூலம் அதாவது ஆண்டவர் வந்து யாரை கொண்டும் பேசலாம். ஒருவேளை அவங்க செய்கிறது தவறாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அதை கொண்டும் ஆண்டவர் பேசலாம். அதாவது யாரை கொண்டும் ஆண்டவர் ரட்சிக்கலாம். ஆனால் அதை வந்து ஒரு சத்தியமாக மாற்றும் பொழுது அதில் தான் பிரச்சனைகள். எப்போவுமே இப்போ அந்த சகோதரியை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில சமயங்களில் தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது கூட அந்த வசனத்தை அவர்கள் தாமே அவங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் குத்தப்பட்டு அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதை பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை பார்க்குறோம். ஆனால் அதை ஒரு சத்தியமாக மாற்றக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள், பல காரியங்கள் இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு சில பிரசங்கிகள் ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரசங்கியினுடைய அந்த போதனை சரியில்லை அப்படின்ட்டு ஒருத்தர் யூடியூப்பில் எழுதியிருந்தார். அந்த போதனை சரியில்லை, அந்த போதனை சரியில்லை அப்படின்றத அவர் எழுதின உடனே அவருக்கு பல இடத்துலேருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த மாதிரி அவருக்கு ஃபோனெல்லாம் போட்டு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு, அவர் மூலம்தான் என்னுடைய குடும்பமானது சந்திக்கப்பட்டது, அவர் மூலம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்தது, இப்படி பல காரியங்களை பேச ஆரம்பித்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவர் மூலம் நடந்ததுன்றதுனால அவர் போதிக்கிற சத்தியம் சரின்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனையும் அதுதாங்க. இப்போ நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேதம் சரியாக தெரியாதனால சில பிரசங்கிகள் அவங்க செய்கிற போதனை சரியில்லை அப்படின்றத அவங்க வேதத்தோடு இணைத்து ஆராய்ந்து அறிய முடியாததுனால அவங்க மூலம்தானே எனக்கு இந்த கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை சரி என்று அங்கீகரிக்கும்படியாக மக்கள் தாமே அங்கு பேசுகிற காரியத்தை ஒரு லாயர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி எங்கள் குடும்பமே அவரால் தான் அற்புதம் அடைந்துட்டு எங்களை இன்றைக்கி நாங்கள் அப்படி இருக்கிறோம் அப்படின்றத குறித்து அவர் உடனடியாக அந்த போதகனிடத்தில் அவர் பேச ஆரம்பித்தார். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த போதகனுடைய போதனை சரியில்லை அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது எதுக்கு நான் எங்கே போகணுன்னா வேதத்துக்கு தான் போகணும். இப்போ நீங்களே கூட அந்த அம்மா மூலம் தான் ரட்சிக்கப்பட்டன்றதுனால இப்போ பெண்கள் பிரசங்கி ரைட்டு அப்படின்னு நீங்கள் கொண்டு போனால் அது வந்து தவறான ஒரு வழிநடத்தலுக்குள்ளே போகும். வேதம் என்ன சொல்லுது, அதை அங்கீகரிக்கிறதா, வேதம் தெளிவாக இதை குறித்து போதிக்கிறதா அப்படிங்கிறதை குறித்து ஆராயாமல் நம்ம வந்து அது என்ன ஆகுன்னா ஒரு பிளைண்ட் ஃபெய்த் ஆகிடும் பிரதர். அதில் வந்து நம்ம தவறு இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த அம்மாவை கொண்டு ஆண்டவர்களை ரட்சித்திருக்கலாம், இல்லை நான் சொல்ல வரல. ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த காரியத்தை வைத்து கொண்டு நீங்கள் அந்த அம்மா வந்து ஒரு பிரசங்கியாக இருப்பது சரி அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து வேதம் ஏற்றுக்கொள்ள. அதனால் இதை குறித்து பார்க்கணும். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான் இது. நிச்சயமாக அடுத்த முறை நான் இதை குறித்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். நீங்களும் உங்களுடைய காரியங்களை யோசித்து பாருங்கள் பிரதர்ஸ். வேறு ஏதாவது ஒரு கேள்வி யாரை கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்முடைய என்ன இது தெளிவு இன்னைக்கு நிறைய ஒரு சத்தியத்துல தெளிவு இல்லாத இல்லைங்கய்யா சித்திராஜல ஆண்டி வந்து அவங்க வீட்டு பிரேயர் வெள்ளிக்கிழமையில பாஸ்டிங் இருப்பாங்க. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற ரத்திக்கப்படாதவங்க அவங்களோட குறைவுக்காக வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. அது தப்பு இல்ல. அப்படி வந்து 1992 போய் அங்க உக்காந்து அந்த ஆண்டி உடைய வீட்டுலதான் உக்காந்து பாடல்களை பாடி அப்போ ரசிக்கப்பட்டது. இல்ல அது நான் சொல்ல வரல, சபையை சொல்றேங்க. அதாவது சபையில் தலைமைத்துவம் எடுத்து செய்கிறது தான் சொல்கிறேன். இப்போ வீட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ வந்து இப்போ குடும்ப ஜப் பண்ணுறாங்க, வீட்டில் அழைச்சி எத்தனையோ பெண்களோடு இது பண்ணுறாங்க. அப்போ சில ஆண்களும் கூட போய் உட்காராங்க. அதை நான் தவறுன்னு நான் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரே அடியாக ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஐயோ பெண்கள் பேசுனா நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரே அடியாக விலகி அந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த அம்மா அவங்க வீட்டில் இந்த மாதிரியும் பொழுது நாங்கள் போனேன், அங்கே போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்டு இதானே கற்றுக்கு அது சந்தோஷம். ஆனால் மெயினாக என்னன்னு சொன்னால் ஒரு சபையில் தலைமைத்துவம் தான் ஆபத்து.
தலைமை எடுத்து அவர்களை நடத்தும்படியான காரியமானது இருக்கக்கூடாது. இப்போ நிறைய இப்போ சகோதரிமார்கள் பெண்கள் வீட்டில் வந்து அவங்க நடத்துகிறாங்க. நிறைய சகோதரிகள் போய் ஜெபம் பண்ணுறாங்க. சகோதரிகளுக்கு சகோதரிகள் அல்லது இந்த மாதிரியான கடைகளெல்லாம் போய் செய்கிற தப்பு கிடையாது. சில மிஷினரிகள் நீங்கள் ஆரம்ப நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலெல்லாம் மிஷினரிகள் இப்போ கொல்லிமலையில் வந்த ஜெசிமன் பிராண்ட் அவருடைய துணைவியார் ஈவ்லின் பிராண்ட் வந்து அவர் ஜெசிமன் பிராண்ட் அந்த கொல்லிமலையில் உழைத்து மறித்த பின்பாக பல மலைகளில் போய் அவங்க ஊழியம் செய்தாங்க. அப்போ ஊழியமே செய்யக்கூடாது, ஒரு மிஷினரியாக ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் கூட ஒரு பல மிஷினரிகளை அவங்க வச்சு அவங்க மூலம் செய்தாங்க. அவங்க தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பேசினாங்க. இது ஊழியமே செய்யக்கூடாதுன்றது வந்து சுத்தமாக நம்ம நிராகரிக்க முடியாது. அது வந்து தவறு. வேதம் அப்படி சொல்லலை. இதில் சொல்லப்போனால் நீங்கள் வந்து பல பெண்கள் வந்து இன்றைக்கு நல்ல அருமையான ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். நம்ம அதை மறுக்க முடியாது. அதை வந்து நம்ம வந்து எந்த விதத்திலும் குற்றம் சாட்ட முடியாது. சபையில் ஒரு தலைமை போதகராக இருந்து ஒரு சபையை தலைமைத்துவம் எடுத்து நடத்துறது. இப்போ நம்ம இதில் பார்க்குறோம், இப்போ சிஎஸ்ஐலெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஆங்கிலிக்கன் சர்ச்சஸில் போடுறாங்க, பெண்கள் வந்து ஆயர்மார்களெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. அது வந்து வேதமானது நிராகரிக்கிறது. அதை நம்ம வசனங்கள் காட்டலாம். அதாவது அவங்க வந்து சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அடிமைத்தனமாக பெண்கள் பேசவே கூடாது, பெண்கள் வந்து ஜெபிக்கக்கூடாது, சபையில் வந்தால் பேசாமல் தான் அவங்க போகணும், வீட்டில் தான் போய் கணவர்கிட்ட கேட்கணும். அப்படி அடிமைத்தனத்தில் வந்து வேதமானது போதிக்கலை. வேதம் ஒரே ஒரு இடத்துல என்ன நிராகரிக்குதுன்னா தலைமைத்துவத்தை நிராகரிக்கிறது. வீட்லேயும் அப்படி தான், ஆண்கள் தான் தலைமைத்துவமாக இருக்கணும், பெண்கள் வந்து அவர்களுக்கு அந்த அன்பு செலுத்தி கீழ்ப்படிந்து செயல்படுங்கிறதா பெண்களை குறித்த காரியத்தை சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்குறோம். பிரதர்ஸ் வேறு ஏதாவது இருக்குங்களா? ப்ளீஸ் அங்கிள், ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். கேள்வி ஏன்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்காக தான் நம்ம டைம் ஒதுக்குறோம். இருக்குங்க, சொல்லுங்க. ஓகே அங்கிள், இப்போ நம்ம பார்க்குறோம்ல, தேவன் வந்து இப்போ அந்த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட்ல வந்து சத்தியத்தை அறியக்கூடிய காரியம், அதாவது ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிய காரியமும் அல்லது அந்த சரியான சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தப்படக்கூடிய காரியமும் இருக்கு. அப்போ இப்ப ஆக்சுவலா நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய தடவை வந்து சரியான சத்தியங்கள் போதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த போதிக்கப்படும் பொழுது நான் அதை கேட்காம அல்லது அதுக்கு வந்து செவி கொடுக்காம போற காரியம் வந்து இது. ஏன்னா இப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இப்ப ஆக்சுவலா நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, சரியான சத்தியம் அல்லது ஒரு டாக்டரின் இருக்கு அப்படின்னா அந்த டாக்டரினை நம்ம யார் மேலேயும் புஷ் பண்ண கூடாது. அது வந்து தேவனால், ஏன்னா அந்த ஒரு டாக்டரின் வந்து எனக்கு ஒரு வேலையில புரியும், மத்தவங்களுக்கு இன்னொரு நேரத்துல தேவன் புரிய வைப்பாரு. சோ அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு இருக்கு. சோ அப்போ நான் அந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்காத நேரம் அப்படிங்கறதுனால நான் வந்து, அதாவது எப்படி இதை என்ன கொண்டு வரனா, தேவன் வந்து ஒரு சித்தம் வச்சிருக்காருல, ஒரு நேரத்துல இவன் வந்து அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல நான் விட்டு போக முடியுமா? அது ஆக்சுவலா பிரதர் இப்ப பாருங்க, அதாவது யாருமே இதை வந்து சத்தியத்தை திணிக்கிறதுனால எந்த விதத்திலும் பிரயோஜனமே கிடையாது. அதாவது இப்போ நான் 2 விதத்துலையும் இருந்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஆர்மேனிய சத்தியம் வந்து என்னன்னா, அதாவது இந்த கால்வின் சத்தியத்தை நிறைய பேர் தவறாக விளங்கிக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. காரணம் என்னென்னா, கால்வின் சத்தியத்தை வந்து முக்கியமாக பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவர் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர், அவர் யாரை முன்குறிக்கிறார்களோ அவரே ரட்சிக்கிறார், அவர் தான் எல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத தான் முக்கியப்படுத்தி பேசிக்கொண்டே போயிட்டுருப்பா. நிறைய பிரசங்கங்களும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அது தவறு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்தான் இது. அதாவது வேதம் தெளிவாக சொல்லுது, தேவன் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர், அவர் சகலத்தையும் திட்டமிட்டு நடத்துகிறார். ஆனால் அதே சமயத்தில் மனிதனுடைய உத்தரவாதத்தை 100க்கு 100 வேதம் போதிக்கிறது. விசுவாசிப்பது என்னுடைய கடமை, நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்னுடைய கடமை, இது என்னுடைய பொறுப்பு உண்டு. இப்போ நானே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஒரு 17 வருஷம் இந்த கால்வின் சத்தியம் இல்லாத ஒரு சபையில் தான் வளர்ந்தேன். வளர்ந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சத்தியத்தை வந்து எனக்கு தெரியாது. ஆனால் சத்தியத்தை தெரிந்த பொழுது நான் இதை எதிர்த்தேன், ரொம்ப எதிர்த்தேன். இதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த ஒரு சூழ்நிலையில் நான் வந்து
என்ன பண்ணேன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து பொறுமையாக காத்திருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படியாக இதுதான் சரின்னு விளங்கி கொள்ளும்படியாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது என்னுடைய ஒரு நண்பர்கள் 2 பேர் ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்த பொழுது அந்த புத்தகத்தை நான் வாசித்த பொழுது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். சொல்லப்போனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது இந்த சத்தியத்தை என்னால் அங்கீகரிக்க முடியவே இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. நான் அதை நிராகரித்தேன். ஆனால் இந்த சத்தியத்தினுடைய உண்மையான ஒரு விளங்குதல் எனக்குள்ளே வந்தப்போ தான் நான் வந்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அதனுடைய காரியத்தை அறிந்து வாழ ஆரம்பித்தேன். இது என்னென்னா, இந்த ரெண்டுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப உதவி செய்யும். இந்த சீர்திருத்த சத்தியங்கிறது என்னென்னா, ஒரு சமயத்தில் பார்த்தா இப்போ நமக்கு ஒரு துன்பமான ஒரு வேலை வருது, கஷ்டமான வேலை வருது. அப்போது எனக்குள்ளே என்ன ஒரு ஆறுதல்னா, சரி தேவன் அறிந்திருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் ஆளுகை செய்கிறார், அவர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்கார், அவர் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். ஆழமான ஒரு உறுதிப்பாடு எனக்குள்ளே இருக்கு. இது வந்து இப்போ நானே முயற்சி பண்ணும் பொழுது அநேக சமயங்களில் பல சோர்வுகள் வருது, பல தளர்வுகள் வருது. சோர்வு தளர்வு இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வேளைகளில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கார். அதாவது ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது இப்போ நான் சாதாரணமாக லாஸ்ட்டு புதன்கிழமை நான் வந்து பைபிள் ஸ்டடி, இது உதாரணமாக சொல்கிறேன்னு வைங்களேன், நம்ம எவ்வளோ பெரிய அது பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நமக்கு சோர்வுகள்லாம் வரும் பொழுது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு அந்த புதன்கிழமை ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக தான் இருந்தது, ரொம்ப சோர்வாக இருந்தது, ரொம்ப என்னை அறியாமலே. அப்போது ஆண்டவர் வந்து எனக்குள்ள ஒரு காரியத்தை உணர்த்தினார். அப்போ என்னென்னா, நான் வந்து இந்த யோபுவை குறித்ததான காரியத்தை குறித்து, அன்பை குறித்து போதிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில், அன்பு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும் என்பதை குறித்து நான் சிந்தித்த பொழுது, நான் அன்பு தயவுள்ளது, மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை உள்ளது என்பதை நான் விளங்கிட்டு, என்னையே குறித்து நான் அதிகமாக சிந்திக்கும் பொழுது தான் டிப்ரெஷனுங்கிறது அதிகம் வருதுங்க. அதுதான் எனக்குள்ளே நான் அறிஞ்சு கொண்டேன். என்னையே குறித்து நான் அதிகமாக யோசித்து சிந்தித்து கொண்டு வாழும் பொழுது தான் டிப்ரெஷன் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளோ தனக்கானவர்களை பிறருக்கானவர்களை நோக்குவானாக, என்னை போல மற்றவர்களை நேசிக்கணும். அப்போ என்ன ஆரம்பித்தது, எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அப்போ என்னை போல் எத்தனையோ பிரசங்கிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவளுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும். என்னுடைய மனது அந்த செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறத விட்டு வெளியே போக ஆரம்பித்தப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வர ஆரம்பித்தது. அதுதான் அப்போ தான் ஆண்டவர் காமிச்சார். யோபு, நான் அந்த போன பைபிள் ஸ்டடி நீங்கள் லைவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், யோபு ஒன்றை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் வந்து அவனை குற்றம் சாட்டினாங்க. யோபு ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தார். அவர் ஆரம்பத்தில் பேசும் பொழுது நன்மையை நம்ம தீமையை பெற வேண்டாமான்னு தான் சொன்னார். ஆனால் போக போக அவருடைய துன்பத்தின் மத்தியில் அவரால் அதை வந்து கடந்து போக முடியல. ஒரு செல்ஃப் சென்டர்டாக போயிட்டார். அவருடைய நண்பர்களும் அவரை குற்றம் சாட்ட ஆரம்பித்தாங்க. மெதுவாக யோபு தேவனையுமே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் புக்கை வாசிக்கும் போல தெரியும். அப்போ வந்து ஆண்டவர் வந்து யோபு பற்றி அந்த நண்பர்களிடத்தில் பேசும்பொழுது யோபு நிதானமாக பேசுனதை குறித்து பேசிட்டு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய அந்த நண்பர்களுக்காக ஜெபிப்பான்றதை பற்றி அவர் பேசுகிறார். இது ஒருவேளை எனக்கு அந்த நாளில் ஒரு பெரிய பாடமாக இருந்தது. சாதாரணமாக இது ஒரு எல்லாத்துக்குமே அப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய அப்லிஃப்டிங்காக இருந்தது. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே எனக்குள்ளே அந்த ஒரு நல்ல ஒரு தெம்பாக இருக்கேன். ஏன்னு கேட்டால், என்னுடைய தேவைகளையே நான் யோசிச்சுட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறது சரியில்லை. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து என்னை போல் எத்தனை தேவையான மக்கள் இருக்காங்க, எத்தனை பேர். அப்போது யோபுக்கு ஆண்டவர் வந்து ஜெபிப்பான்னு சொன்னதாக நம்ம பார்க்கல, ஆனால் யோபு ஜெபிப்பான்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து யோபு தன்னுடைய சிநேகருக்காக வேணுனப்போ ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல பாடமாக தான் இருக்குது. இப்போவுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்னா, அதிலிருந்து நிறைய அநேகருக்காக அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதாவது பொதுவாக நம்ம என்ன நிறைய சமயத்தில் பார்க்குறோம், நமக்காகவே ஜெபம் பண்ணிகிட்டே, எனக்கு அது இல்லை இது இல்லை ஆண்டவர் அதை கூட, என்னுடைய ஊழியத்தில் அது எத்தனையோ ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம் தானே,
இதில் என்ன ஒரு இப்போ சாதாரணமாக இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் கூட நிறைய பொறாமைகள் போட்டியெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாலுமே மற்ற ஒரு சகோதரன் உபயோகப்படுத்தி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் நம்ம ஆண்டவருடைய கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்கிறாரு, அவர் ஆசீர்வதிக்கிறாரு, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுது. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம அந்த ஒரு ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருடைய பணியை செய்கிற அந்த சகோதரனை உபயோகப்படுத்துகிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா என்னை போல் என்னை எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த காரியங்கள். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க முடியாத ஒரு காரியம் என்னென்னா, உண்மையாலுமே ஆண்டவர் மற்றவர்களை நம்ம அதிகமாக யோசிக்கணும். ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக போகும்பொழுது தான் டிப்ரெஷனே அதனால தான் வருது பெரும்பாலும். நிறைய பேர் சோர்வுக்குள்ளே. ஆனால் அதே சமயத்தில் நம்மளை விட எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, நெருக்கத்தில் ஆண்டவரை அறியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. சில மிஷினரிகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு புத்தகத்தை ஒருத்தர் வெளியிட்டார். இந்த சேலத்துக்கு எப்படி சுவிசேஷம் வந்தது அப்படின்றத பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டார். அப்போது அந்த புத்தகத்தை நான் போய் அவர்கிட்ட வாங்கி நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போது உண்மையிலுமே ஆரம்ப நாட்கள் எல்லாம் அந்த மிஷினரிகள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க. நான் சமீபத்தில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிராமத்துக்கு போனேன். கிராமத்தில் போய் அங்கே ஊழியம் செய்யும்படியான வேளையில் அந்த ஜனங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்குள்ள இப்படி இந்த காலத்திலேயே இப்படியெல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் மிஷினரிகளெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களை குறித்த ஒரு உண்மையான அந்த அவங்க குறித்த ஒரு உணர்வுங்கிறது எனக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தது. அப்போ நம்ம இப்படி படுறது ஒரு பெரிய காரியமே இல்லை. இதை விட மோசமான காலங்களில் மிஷினரிகளெல்லாம் உழைச்சிருக்காங்களே, அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளோ வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, எவ்வளோ நல்ல ஒரு தருணத்தை கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஒரு அருமையாக ஆண்டவர் தாமே இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து. இப்படி போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்ன அந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிடுது. ஆண்டவர் அழகாக செய்கிறார், பல காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். நம்ம எவ்வளோ தான் ஊழியம், எத்தனை வருஷம் தான் ஊழியம் செஞ்சாலும் அப்பப்போ ஆண்டவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து தான் வர்றார், கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இப்போ எனக்குள்ளே என்னென்னா டிப்ரெஷன் வர ஆரம்பிச்ச மாதிரி இருந்தால் நான் உடனே மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். மற்ற எத்தனையோ தேவையுள்ளவங்க இருக்காங்க, எத்தனையோ சகோதரிகள். அது ஆவிக்குரிய பிரகாரம் மாத்திரம் இல்லை, சரீர பிரகாரமாக எத்தனை பேருடைய கஷ்டத்தையெல்லாம் பார்க்கணும். இப்போ அமெரிக்காவில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 5ல் ஒரு குழந்தை ராத்திரியில் சாப்பாடு இல்லாமல் படுக்கைக்கு போகுதுன்ற ஒரு கணக்கு இப்போ உண்டுங்க. நம்ம நிறைய அமெரிக்காவை பற்றியெல்லாம் நினைக்கிறோம். இன்றைக்கி அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஒரு காலத்தில் எவ்வளோ மிஷினரிகள் உழைச்சாங்க. நம்ம இந்த தமிழ் வேதத்தை நம்ம வச்சுருக்கிறோம். இந்த தமிழ் வேதத்தை வைக்கிறதுக்கு அந்த ஜீகன் பால்க் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பாடுகள். அவங்கெல்லாம் அந்த ஃபேன் இல்லை, கரண்ட் இல்லை, அவங்களுடைய தோலெல்லாம் அப்படியே சிகப்பு கம்பளம் மாதிரி ஆகிடுங்களாம். அந்தளவுக்கு இருந்த அந்த ஒரு காலத்துலையெல்லாம் அவங்க உழைச்சி அந்த உழைப்பையெல்லாம் நோக்கி பார்க்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரை எவ்வளோ பெரிய அருமையான ஊழியம். அவளெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஒன்றுமே ஊழியம் செய்யலையே, என்ன செய்துட்ருக்குறோம் அப்படின்ற ஒரு உற்சாகம் மற்றவர்களை நோக்கி பார்க்கும். ஆனால் நம்மளையே நம்ம நோக்கி பார்க்கறதுனால தான் டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஆனால் இன்றைக்கி இப்போ எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்த காரியம் என்னென்னா, டிப்ரெஷன் வந்தால் நான் மற்றவர்களுக்காக, மற்ற எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் எத்தனையோ பேருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆகவே இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாதையில் பார்க்கும் பொழுது நம்ம திணிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அவங்கக்கிட்ட போய் திணிச்சு இதுதான் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொன்னால் கூட 100 ஆண்டாலும் கூட ஆவியானவர் அவங்களுக்குள்ளே உணர்த்தாமல் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அதை குறித்து நம்ம வருத்தப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்களே, ஆண்டவரே சில சமயத்தில் நான் எப்படி ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தலைன்னா அவங்களுக்கு எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்குவாங்க. அவங்கள நம்ம சொல்லி குற்றஞ்சாட்டமே முடியாது என்ற அளவுக்கு நான் ஆண்டு இடத்துல போராடி ஜெபிப்பேன். ஏன்னு கேட்டால், ஆண்டவரே நீர் தான் வெளிப்படுத்தணும், எப்படியாவது வெளிப்படுத்த ஆண்டவரே, நீர் தான் உதவி செய்யணும் அப்படின்ட்டு அதிகமாக ஜெபிக்கிறது. ஆகவே சத்தியத்தை மட்டும் நம்ம திணிச்சு பிரயோஜனமே இல்லை. ஆனால் நம்ம அன்பாக அதை குறித்த காரியத்தை தெளிவாக பேசுகிறது தப்பில்லை. பவுலெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ரீசன் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ இது பாருங்கள், இதுதான் சரி இதுதான் சரி அப்படின்றத விளக்கப்படுத்த பிரயாசப்படுறாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் திணித்து ஒரு மனிதனை இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது சுத்தமாக சாத்தியக்கூறலை. அது இன்னும் எதிர்ப்பாக தான் உருவாகும், இன்னும் அதிகமான இருதய கடினத்துக்குலாம் போகும். ஆண்டவரே அவங்களுக்கு உணர்த்தினால ஒழிய
இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது என்பது கூடாத காரியம். இந்த கிருபையின் சத்தியத்தினுடைய ஒரு பெரிய காரியம் என்னென்னா, தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தையும் போதிக்குது, மனிதனுடைய உத்தரவாதத்தையும் போதிக்குது. ஆகவே ஒரு கால்வின், நிறைய பேர் கால்வினிசம் சொன்னால் ஏதோ ஒரு இவங்களால் ரொம்ப கூலாகிடுவாங்க, போய் காஸ்பல் கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள், நீங்கள் வில்லியம் கேரி எல்லாம் கிருபையின் சத்தியத்தை விசுவாசித்தவர் தான். அந்த நாட்களில் இங்கிலாந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வில்லியம் கேரி ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவருக்கு ஒரு பாரம், பல தேசங்களில் இருக்கிற அந்த மக்களையெல்லாம் நினச்சி அந்த மேப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த செருப்பு தைக்கிறது, பழைய செருப்பு தைக்கிறவர் தான். ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவர் ஒரு சின்ன கிராமத்து சபையில் போதகராக இருந்தார். அப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பெரிய பேப்டிஸ்ட் போதரெல்லாம் வந்து கூடியிருந்தப்போ இவருக்கு ஒரு பாரம். அப்போ இவர் ஒரு சின்ன புத்தகத்தை தான் வெளியிட்டார். என்ன புத்தகத்தைன்னா, இந்த மாதிரி பல தேசங்களில் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளிப்பட்டப்போ அங்கே இருந்த மூத்த தலைவர்களெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் அவங்கள ரட்சிக்கணும்னா அங்கே யாராவது எழுப்புவார், நீ வாலிபன், நீ சும்மா இருன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை, இதுக்கு நம்ம உத்தரவாதம் உள்ளவர்கள். ஆகவே தான் இன்றைக்கு அந்த நாட்களில் மிஷினரிகள் எல்லாம் வந்து எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க. நீங்கள் உண்மையிலே நம்ம தேசத்துலலாம் எத்தனை மிஷினரிகள் வந்து உழைச்சிருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கும் பொழுது, நான் என்கிட்ட ஒரு சின்ன புக் இருந்தது, ஜெர்மன் மிஷினரிஸ் மட்டும் எத்தனை நூற்றுக்கணக்கான பேர், ஜீகன் பால்க் போன்றவங்களெல்லாம் வந்து உழைச்சி அந்த தரங்கம்பாடியிலலாம் அந்த நாட்களில் கரண்ட் இல்லை, சரியான தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நாட்களில் அவங்க உழைச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம காஸ்பல் இருக்குது, சுவிசேஷம் இருக்குது. ஆகவே நம்ம திணிக்க முடியாது, ஆனால் ஜெபிக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக அவ்விதமாக பிரயாசப்படுகிற பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக அந்த காரியத்தை வந்து நம்ம மறுக்க முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. வேறு ஏதாவது நம்ம கேள்வி இருக்குங்களா பிரதர்ஸ்? அங்கிள் லாஸ்டா ஒரே கேளுங்க ப்ளீஸ், கேளுங்க. ஆக்சுவலா இந்த இது மனிதனுடைய ரட்சிப்பிலும் சரி, அல்லது மனிதனுடைய அந்த அடுத்த ரட்சிக்கப்பட்ட அடுத்த வாழ்க்கையில இந்த சொல்லுங்க பிரதர். கிரேஸ் இப்போ சொல்ல முடியாது, இப்போ சொல்ல நேரம் தான் பாருங்க. இல்ல நான் அது கொஞ்சம் இந்த லைன் மாத்தினா கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க பிரதர், நான் சரியா கேட்கல. இல்ல மனிதன் ஆக்சுவலா மனிதனுடைய ரட்சிப்பின் காரியத்திலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் வந்து அந்த பசுத்தமாகக்கூடிய அந்த பாதையிலுமே தேவனுடைய irresistible கிரேஸ், அந்த தடுக்க முடியாத கிருபை அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது இப்ப நேரம் தான். இப்போ கூட சொல்லுங்க, இல்லாட்டி வரக்கூடிய நாட்களே கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இல்ல நான் பத்தி நான் பேசுறேன், என்ன நம்ம டைம் இருக்காது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது என்னன்னு சொன்னால் எல்லாமே லைனில் இருக்கா? என்னுடைய இந்த லைன் கொஞ்சம் மாற்றினேன், கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா? கனெக்ட் ஆகலையோ? இருக்கு அங்கிள். சரி சரி இருக்கு அங்கிள். அதாவது தவிர்க்க முடியாத கிருபை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, இப்போ வந்து நானே வந்து ஆண்டவர் அறியாதப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் தான் என்னை பற்றி சொன்னார், ஆண்டவரை பற்றி சொன்னார். சொன்ன பொழுது நான் வந்து முதல்ல அதை எதிர்க்கும் பொழுது எனக்குள்ளே என்ன ஒரு வைராக்கியம்னா, எனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது, எனக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார், எனக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குன்றதை பற்றி நான் யோசித்து பேசினேன். இப்படி பேசும் பொழுது எனக்குள்ளாக வந்து ஒரு வெறுப்பு தன்மை இருந்தது. அதே சமயத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நான் வந்து விரும்பக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னுடைய குடும்பம் முற்றிலுமாக இந்துக்கள் குடும்பம். ஆனால் நான் படித்ததை செங்கல்பட்டு, அங்கே போகும்பொழுது எனக்குள்ள ஒரு விருப்பம், அதாவது நம்ம சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விருப்பம் எனக்குள்ளே இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னை யாருமே சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எனக்குள்ளே என்ன ஒரு வாஞ்சன்னா, நான் சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆண்ட ஒரு தாகம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் படித்தது செங்கல்பட்டு, அங்கே சென்னையில் வந்து ஒரு டென்டல் காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சர்ச்சுக்கு, சேலம் என்னுடைய அதே ஊரில் இருந்தனால அவர் வந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு அப்படின்றத கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட போய் அவர்கிட்டயே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அன்னைக்கு புதன்கிழமை அன்றைக்கி ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, நான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து நான் மீட்டிங் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்குள்ள அது ஒரு தீரா வாஞ்சியாக தான் இருந்தது. அது எப்படி வந்தது? இது தவிர்க்க முடியாத கிருபை தாங்க. எல்லாருமே அப்படி இல்லை, என்னோட ஆரம்பித்தவங்க எத்தனையோ பேர் ஆரம்பித்தாங்க, ஆனால் எல்லாம் அப்படியே ஸ்லோவாகிட்டாங்க. உத்வேகத்தில் வந்தாங்க, பட் எல்லாருமே ஸ்லோவாகிட்டாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் அந்த ஒரு தீராத ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதை நிச்சயமாக ஆண்டவர் தான் கொடுத்தேன்னு நான் நம்புகிறேன்.
என்ன நானே உருவாக்கி கொள்ளவே வாலிப நாட்களில் பாவத்துக்குரிய எல்லாம் வழி இருந்தது, எல்லாம் சந்தோஷம் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் என்னுடைய வாலிப நாட்களில் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டத்தில் மேலே கஷ்டம். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் இயர் வந்து ஃபெயில் ஆகிட்டு திரும்ப பாஸ் பண்ணி தேர்ட் இயர் போனப்போ எனக்கு வந்து என்னுடைய அப்பா சாதாரணமான ஒரு டீச்சர் தான், வாத்தியார் தான், ஹைஸ்கூலில் வாத்தியார். அப்போ ஆனால் என்னென்னா அந்த இதில் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நான் ஹிந்துன்னு போட்டால் தான் எனக்கு ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கும். அப்போ வந்து நான் வந்து அதை நான் போட விரும்பலை. ஸ்காலர்ஷிப் எனக்கு வந்து நான் ஒரு ஹிந்துன்னு எப்படி நான் போட முடியும்? நான் பேப்டிசம் எடுத்தேன், ஆண்டவர் அறிஞ்ச பின்னால் நான் எப்படி ஒரு ஹிந்துன்னு போட முடியும்னு சொன்னதுனால நான் வந்து அந்த நாட்களில் மெடிக்கல் காலேஜில் நான் நல்ல ஸ்காலர்ஷிப் இருந்ததுங்க, நல்ல சாப்பாடு, ஹாஸ்டல்லாம் நல்ல ராஜபோகமாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கும், வசதிகள் இருக்கும், எல்லாம் இருந்தது. ஆனால் நான் அதை போடாததுனால என்னுடைய பெற்றோர்கள்னு சொல்லிட்டாங்க, நீ எப்படினாலும் நீ போயிருப்பா, நீ என்ன உன்னை வந்து நான் படிக்க வைக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இவ்வளோ வர பணத்தையும் நீ வேண்டான்ட்டேன்னா இது நான் படிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி நான் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் செய்ய முடியாது இதை. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் வந்து என்னை ரட்சித்திருக்காரு, அதில் நான் ஹிந்துன்னு நான் போட முடியாதுன்ட்டு. பிரதர்ஸ், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபைனல் இயர் எல்லாத்துலேயுமே நான் அப்படி தான் படிக்க வேண்டியதாச்சு. பல முறை பட்டினி தான் கிடந்தேன், பல முறை பட்டினி. ரொம்ப சில சமயம் கிளினிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலாம் போக தண்ணியை தான் குடிச்சிட்டு போவேன். இப்படித்தான் வாழ்ந்த உண்மையாலுமே. அந்த 3 வருடங்கள்ங்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டாலும் 3-4 வருடங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பல பாடுகள், ரொம்ப கஷ்டம். எல்லோரும் என்னை வெறுத்தாங்க, இவன் பைத்தியக்காரன், என்னடா இவன் இது கூட இப்படி பண்ணுறான்ற. என்னுடைய பெற்றோர்களெல்லாம் ரொம்ப கஷ்டம், என்னை எல்லாருமே வெறுத்துட்டாங்கன்னு வைங்களேன். உதவி செய்வார் இல்லாத ஒரு நிலையில தான். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த நாட்களில் தான் என்னை உருவாக்கினார், ஒரு வாலிபனாக உருவாக்கினார். ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக நான் வாழ்ந்தேன். எத்தனையோ பேரை உற்சாகப்படுத்தினேன், கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில். சில சமயம் நான் பேசிகிட்டு இருப்பேன், எனக்கு நான் வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஒரு சின்ன சர்ச்சுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன வீடு தான், அங்கே தான் அந்த சர்ச் நடந்தது. அந்த இடத்துல வந்து அந்த வீட்டில் வந்து அந்த பெருக்கி எல்லாம் இந்த பாய் கூட கிடையாது, சாக்கு கோணி தான் போடணும். நான் அங்கே தங்கிட்டு ஒரு சின்ன ஸ்டவ்வை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நிறைய சமயத்தில் சாப்பாடு ஒன்றுமே இல்லைங்க என்கிட்ட. அப்படியெல்லாம் இருந்து அந்த டாய்லெட்லாம் பார்த்திங்கன்னா சும்மா தண்ணி ஊற்றி கழுவுறது தான், யூரியன்லாம் போனால் அப்படியே தண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் சர்ச்சில் இருந்து அங்கே அந்த சபையில் வர்றவங்களுக்கெல்லாம் சில சமயம் அடுத்த நேரம் எனக்கு சாப்பாடு இருக்காது, ஆனால் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். சில சமயத்தில் யாராவது திடீர்னு என்ன தெரியாமலே ஏதோ ஒரு காலையில் டிஃபன் எதாவது கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் எனக்கு ஒரு 2 நாள் சாப்பாடே கிடையாது, ஒன்றுமே இல்லை, அப்படியே இருக்கு. அப்போ வந்து அந்த போதகர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு அவருக்குள்ள என்ன உனக்கு பொண்ணை பற்றி எனக்கு ஒரு நினைப்பு வருதுப்பா, என்னன்றது தெரியலன்ட்டு ஒருத்தர் எனக்கு அமிச்சப்போ அவர் என்ன கேட்டார், சாப்பிட்டியானாரு. இல்லை சாப்பிடல பிரதர்னு. அப்புறம் எனக்கு சாப்பாடு கொடுத்து அப்புறம் இது பண்ணார். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவர் வந்து என்னை அதிகமாக பலப்படுத்தினார். ஆண்டவருக்குன்னு வச்சாம இது வந்து தவிர்க்க முடியாத தேவனுடைய கிருபையின் செயல் தான். ஆகவே ஆண்டவருக்குன்னு ஒரு மனுஷன் எழும்புறாரு அப்படின்னாவே அது ஆண்டவருடைய செயல் தான், இல்லைன்னா வந்து அப்படி இருக்க முடியாது. ஆகவே இப்போ வந்து நீங்கள் உதாரணமாக இப்போ லிதியாவை நம்ம தெரியும், நமக்கு வந்து பவுல் வந்து அங்கே கனவுல அது தரிசனத்தில் ஆண்டவர் அங்கே பிலிப்பு பட்டணத்தில் போய், நான் ஆக்சுவலாக பிலிப்பு பற்றி நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னால் நான் என்னுடைய வெப்சைட்டில் கூட போட்டிருக்கேங்க. அதாவது பவுல் அந்த இடத்துல போய் பிலிப்பு பட்டணத்தில் பிரசங்கம் பண்ண முடியாது போகிறாரு. அந்த பிலிப்பு பட்டணம் அலெக்சாண்டர் இந்த கிரேட், அவருடைய ராஜா, அவங்களுடைய அப்பா பேர். ஒரு பெரிய பட்டணம், நிறைய படித்தவங்க, ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி செட்டில் ஆன ஒரு இடம். அந்த இடத்துல பவுல் போகிறாரு, ஆண்டவர் கூப்பிடுறாரு. போகும் பொழுது ஆண்டவர் அங்கே யாராவது வச்சுருப்பார்ன்ற திட்டத்தில் தான் பவுல் போகிறார். நிச்சயமாக தேவன் வச்சுருப்பார், இங்கே நம்மளை வழிநடத்துகிறாருன்னா சும்மா வெறுமையாக வழிநடத்துகிறார்ல. அப்போ ஆண்டவர் லிதியாவின் இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். லிதியாவின் இருதயத்தை திறக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பணிக்குரிய அவங்களுடைய குடும்பம் தாகுது. அப்புறமேல்ட்டு அவங்கள சிறைச்சாலையில் கொண்டு போகும் பொழுது அங்கே சிறைச்சாலையில் அவங்க துதித்து பாடும் பொழுது சிறைச்சாலை அதிர்து, சிறைச்சாலை அதிகாரி அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்படுறாங்க. இது எல்லாமே தவிர்க்க முடியாத அழைப்புங்கிறது இல்லாமல் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படவே முடியாதுங்க. இதுதான் ஒரு பிரச்சனை.
ஏன்னு கேட்டால் அது என்னென்னா இல்லைன்னா நாமினலிசம் அல்லது ஒரு பரம்பரையான ஒரு விதத்தில் போக முடியாத ஒரு காரியமாக இருக்குன்னு ஒழிய, ரட்சிப்பில் நிச்சயமாக தேவ ஆவியானவர் ஒரு பெரிய ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய விடுதலைக்குள்ளாக வரும்படியான காரியத்தை நம்ம பார்க்குறோங்க. ஸோ அந்த தவிர்க்க முடியாத அந்த அழைப்பும் தவிர்க்க முடியாத அந்த தேவனுடைய அது ஏற்ற காலத்தில் தான் செய்வார். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் 22 வயசில் நான் வந்து ஒரு கிறிஸ்டியனாக மாறினேன். ஆனால் எனக்கு வந்து பொதுவாக ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம்னு ஆண்டவர் வச்சுருக்காருன்னு வைங்களேன். ஆகவே எடுத்த உடனே நம்ம எதிர்பார்க்க முடியாது, திணிக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு மனிதனை ரட்சிக்கும் பொழுது